மார்னிங் டு ஆல். நான் வந்து தருமபுரி மாவட்ட அம்மா. என் பையன் வந்து மான் 2D செக்ஷனில் படிக்கிறான், ஆச்சாரிய வெளியூர் ஸ்கூலில். இன்றைக்கி வந்து சத்யா மேம் கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாங்க, என்னால் வர முடியல. இன்றைக்கி நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நானே விருப்பப்பட்டு வந்தேன். நான் வந்து பார்க்கும்போது அவங்க கோல்டன் பீஸ் நம்பர்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அவங்க நடத்துறதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சி எப்படி சொல்லி தரணும் பசங்களுக்கு. எனக்கு எப்படி டீச் பண்ணணும்னே தெரியாது வீட்டில். இங்கே பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்குது, இப்படியும் சொல்லலாம்னு சொல்லிட்டு மான் லேபில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மேம். பீட்ஸ் வச்சு அழகாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பசங்களை போட்டோடனே அவங்களே ஒரு 2 டைம்ஸ் சொன்னோடனே அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கை தூக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பசங்க அழகாகவும் புரிஞ்சுன்னு சொன்னாங்க. கேட்கும்போது இது என் பையனை கூப்பிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. திடீர்னு கூப்பிட்டாங்க. அவன் சொல்லுவானே நினைக்கவே இல்லை. ஆனால் அவன் கரெக்டாக சொல்லிட்டான். எனக்கு சந்தோஷமாக இருந்தது பார்த்துக்கு. நான் வந்து கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்தேன். அவன் சொல்லுவானே நினைக்கலான்னு சொல்லிட்டான். டக்குன்னு அப்புறம் அடுத்தது கூப்பிட்டாங்க. அவங்களாவே வந்தாங்க சொல்கிறதுக்கு, நான் சொல்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்க இவ்வளோ ஆர்வமாக கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் ஆனால் நம்ம கோஆப்ரேட் பண்ண மாட்டேறாங்க பசங்க சொல்லி தரதுக்கு. இங்கே வந்து நல்லா மேம் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க பசங்க. எனக்கு அவங்க நல்லா படிக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து புக்ஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய கற்றுக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஸ்பீட் கார்டு 100 வேர்ட்ஸு, அது இல்லாத மிஷினில் வந்து பிக்சரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுதோ அதை வந்து பசங்களும் அதே ஸ்பீடுக்கு சொல்கிறாங்க. அதையும் சொல்லி தராங்க. அதையும் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நிறைய புதுசு புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்குது. பசங்க வந்து ஸ்கூலுக்கு அவங்களாவே வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க நாங்களாம் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அப்படின்ட்டு நான் சொல்லுவோம். இப்போ அவங்களாவே இன்றைக்கி ஸ்கூல் இல்லையாம்மா, ஸ்கூல் கிளம்புமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஈஸியாக சொல்லி பசங்க கற்றுக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி தராங்க. டெய்லியுமே அவங்க வந்து ஒரு புது புது விஷயத்தை கற்றுக்குறாங்க. அது என்னென்னு நமக்கு மேம் டெய்லி அன்னைக்கு நடக்கிறத வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி இதை புதுசாக படிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஒரு நாளைக்கு புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாத கல்ச்சரல் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது, அது இல்லாத இந்த மாதிரி நிறைய புதுசாக இங்கே பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப குழந்தைங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கும் தெரியாது. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த கலரை அவங்க மைண்டில் நல்லா பதிவு வைக்கிறாங்க. ட்ரெஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், ஒரு ஆப்ஜெக்ட்டு, அது எல்லாமே அந்த கலர். இப்போ ரெட் கலரு எல்லோ கலர்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, எல்லோ கலர் ஆப்ஜெக்ட்டு அந்த மாதிரி கொண்டு வர சொல்லி அதை ஃபுல்லாகவே மைண்டில் பதிவு வைக்கிறாங்க. இதுதான் இந்த கலரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாத அந்த கலர்லேயே அன்றைக்கி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மேம் பசங்களே பண்ண வைக்கிறாங்க. பண்ண வச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வராங்க. இது நான் பண்ணதுமா, இந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பேரண்ட் கஸ்ட்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எம்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதில் அந்த ஃபஸ்ட் அட்மிஷன் போடுறப்போ டவுட்லேயே வந்தேன். எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை மேலே வந்தால் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்க பேசுறதுல தான் நாங்கள் வந்து அட்மிஷனே போட்டேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாங்க. எனக்கு மேம்க்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் பசங்க எல்லாருமே கரெக்டாக கொண்டு போகிற பிரின்சிபல் மேம்க்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்கள் கரெக்டாக வரோமா போகிறோமா, பசங்க எப்படி இருக்காங்க, பர்சனலாகவே அவங்க எல்லாருமே பற்றியுமே கேட்குறாங்க. அதனால் ஷாலிஜி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து சத்யா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பையன் இந்த அளவுக்கு வந்து அவங்க இப்படி இருக்கிறதுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு ரீசன். ஒரு மரியாதையாக வீட்டில் எப்படி நடந்துக்கலாம் முன்னே விட இப்போ ரொம்ப நல்லாவே நடந்துக்கலாம். அதுக்கு ஃபுல் காரணம் சத்யா மேம் தான். சத்யா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.